சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு பாரம் உங்களுக்குள்ளே வேண்டும். ஆமென். யாரை பார்த்தாலும் இதுதான் உண்மை, வாழ்ந்தா இப்படி இருந்தா உனக்கு சுகம், இப்படி இருந்தா உனக்கு அற்புதம், இல்லாட்டி போயிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழியே கிடையாதுன்னு சொல்ற தைரியத்தை கொடுத்துக்கிறார். ஆமென். அது யாரா இருந்தா நமக்கு என்ன? ஆமென். யாருக்கு தேவை? இயேசு. அந்த நபருக்கு இயேசு தேவை. ஆமென். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் இயேசு தேவை. இயேசு இல்லை என்றால் அவன் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் நரகத்துக்கு தான் போறான். யோசிச்சு பாருங்க. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு தேவை. 1000 மணி நேரம் நான் அந்த நபருக்காக ஜெபித்திருக்கலாம். ஆனால் அந்த நபர் ஒரு நாள் வந்து இயேசு கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி, நான் ஒரு பாவி, என் இருதயத்துக்குள் வாரும்னு அவன் சொல்லாட்டி அவன் கண்டிப்பா எங்க வர போறது இல்ல, வர போறது இல்ல. 1000 மணி நேரம் உங்க ஜெபம் என்ன செஞ்சிரும்? வீணாய் போகும். ஆண்டவர் சமூகத்துல தயவு செய்து பாரத்தோடு சொல்லுகிறேன், ஆத்துமாக்களை குறித்த கரிசனை உங்களுக்குள்ள வரட்டும். உங்க சொந்தங்களை குறிச்ச கரிசனை வரட்டும். உங்க ரத்த சொந்தம் நரகத்துல போய் தான் அந்த ஆத்தும பாரம் அதிகமா இருக்குமா? நரகத்துல இருக்கிறவனுக்கு தான் ஆத்தும அதிகம். ஏன்னா நரகத்துல இருக்கிற ஐஸ்வர்யன்னு சொன்னா லாசரு கிட்ட ஆபிரகாம் சொல்றான், ஐயா லாசருவை அனுப்புங்கய்யா, தயவு செய்து அனுப்புங்கய்யா. என் சகோதரர்கள்லாம் எங்க இருக்கிறாங்க? பூமியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் மனம் திரும்பணும். இந்த இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. தயவு செய்து லாசரை அனுப்புங்க. கர்த்தரா இப்ப சொல்றாங்க, அவங்களுக்கு சொல்றதுக்கு யார் இருக்கிறா? மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. அவங்க சொன்னா அவங்க என்ன செய்யட்டும்? கேட்கட்டும். இவன் சொல்றான், அவங்க சொன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. இவன் இங்க இருந்து போய் சொன்னாதான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அப்ப அவன் சொல்றாரு, மோசையும் தீர்க்கதரிசிகளும் சொல்றத ஒருத்தன் கேட்கலன்னா, மரித்திருந்து ஒருத்தன் உயிரோட வந்து சொன்னா கூட அவன் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான். நாம சொன்னா கேட்காத ஒரு ஆளு செத்து போய் உயிரோட வந்தாலும் என்ன செய்ய போறதில்ல. சொல்லுங்க, உங்களுக்குள்ள அவ்வளவு வல்லமையை வச்சிருக்கிறார் ஐயா. கர்த்தர் அவ்வளவு கிருபைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை ஏன் வீணாக்கணும்? சுவிசேஷத்தை அறிவிங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு செய்திக்கு போவோமா? இந்த மாதத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாரம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆத்தும ஆதாயத்தை குறித்து என் ஜனங்களோடு பேசு. என் ஜனங்க சோல் வின்னர்ஸா மாறணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஒரு நபர் தான் தேவனுடைய பார்வையில பெரிய நபராய் இருப்பான். ஆமென். இந்த நாள்ல நான் அதிகமாய் உங்களோட நான் பேச போகிறது இல்ல, கொஞ்சம் காரியங்களை நான் வேகமாய் உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். ஆமென். வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்க. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்கள் மூலமாக ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டா உங்களுக்கு பிரகாசம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா, இங்க ஒரு தம்பி வந்திருக்கிறாப்ல, பாபுன்னு ஒரு தம்பி. அவர் சொல்றாரு, எப்படிப்பா இயேசுவை ஏத்துக்கணும்னு உனக்கு ஆசை வந்துச்சு? அவர் என்கிட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு, எனக்கு உடனே இன்னைக்கே ஞானஸ்நானம் கொடுக்கும் அப்படின்னாரு. எப்பா ஞானஸ்நானம் எல்லாம் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாதுப்பா. ஏன்பா உனக்கு அப்படி ஆசைன்னா, எங்க அண்ணனே மாறிட்டாரு, பழனி அண்ணனை சொல்லி சொல்றாரு, எங்க அண்ணனே மாறிட்டாரு, அப்புறம் நான் மாறாம இருக்க முடியுமா அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க. அவ ஒரு நபருடைய மனமாற்றம் இன்னொரு நபரை என்ன செய்கிறது? அந்த நபர் செய்த அந்த வாழ்க்கையின் மாற்றம். அதாவது நம்ம எல்லாம் மனம் திரும்பின காலத்திலேயே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பாதிப்பு என்ன செஞ்சிருக்கோம், வந்திருக்கோம். ஆனா அதை நம்ம என்ன செய்யல, பயன்படுத்தல. நம்ம மனம் திரும்பின காலங்களிலே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டுப்போம், கேடிப்பயலா இருந்தா இவன் இப்படி மனம் திரும்பிட்டானடா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஏதாவது வாயை கொடுக்கணும்னு நினைச்சிருந்திருப்பான். ஆனா நம்ம மட்டும் வாயை திறந்து எதுவுமே சொல்லி இருக்க மாட்டோம், இயேசு எனக்கு செஞ்சாருன்னு. அல்லேலூயா. அதனால பழனி அண்ணன் கணக்குக்கு ஒரு ஆள் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. போதுமானே? போதாது, அநேகரை ஆத்துக்கணும். கொஞ்சம் தான் பிரகாசம் வந்திருக்கு. ஆமென். அநேகருக்கு இன்னும் என்ன செய்யணும், சுவிசேஷத்தை சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல உங்க வாழ்க்கை முக்கியமானது அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கையை விட என்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்க வேண்டும். ஆமென். இப்ப நான் ஒருவேளை கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், பிரைட்டா இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, இந்த சோப் போட்டு குடிச்சா முகம் நல்லா பிரைட்டா இருக்கும், இந்த கிரீம் போட்டா என்ன இருக்கும்,
முகம் பிரைட்டா இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க சிந்தால் போட்டு குடிச்சா முகம் நல்லா பிரகாசமா இருக்கும் அப்படின்வாங்க. என்னதான் இந்த உலகத்துல நீங்க பிரகாசமா இருந்தாலும் சரி, இருட்டா இருந்தாலும் சரி, வான மண்டலங்கள்ல உங்க பிரகாசம் எப்படி இருக்குதுன்றது தான் முக்கியம். ஆமென், அல்லேலூயா. யார் வான மண்டலத்துல பரலோகத்துல நல்லா தெரிவா அப்படின்னா, பரலோகத்துல யார் நல்லா தெரிவா தெரியுமா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் யாருன்னு பைபிள் சொல்லுது? ஞானம் உள்ளவன். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்க பாப்போம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் யாரு? ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய ஆத்துமா, நான் சாதாரணமா சொல்றேனே, நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு போகிற அத்தனை ஜெபங்களும் எதை குறித்து தெரியுமா? நரகத்திலிருந்து பரலோகத்துக்கு ஜெபம் போதா அப்படின்னா கண்டிப்பா போகுது. ஆனா அத்தனையும் எதை குறிச்சு தெரியுமா? இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாது. எந்த இடத்துக்கு? ஒரு பலவீனம் உங்களுக்கு வந்துருச்சு, அதுல இருந்து சுகமாயிட்டீங்க. இப்ப ரூத்த கேட்டா சொல்லுவாங்க, அந்த நெஞ்சு வலி யாருக்காவது வரலாமான்னா நம்ம ஆளுங்க ஒரு டயலாக் சொல்லுவாங்க, என்னன்னா, என் எதிரிக்கு கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. யாருக்கு கூட வரக்கூடாது? உண்மையா எதிரிய பார்க்கும் போது எள்ளும் கொள்ளு வெடிக்கும். ஆனா நம்ம சொல்லுவோம் டயலாக்கு, நம்ம ஆளுங்க எல்லாருமே உலகத்தான் சொல்றேன் நானு. அவன் இருக்கிறதுலே கேடியா இருப்பான். அவன் சொல்லுவான், எதிரிக்கு கூட இந்த வியாதி வரக்கூடாதுங்க, அவ்வளோ கொடுமை. நான் சொல்றேன், இதை விட மாபெரும் கொடுமை நரகம். அந்த நரகத்துக்கு யார் போறா தெரியுமா? எதிரி அல்ல, நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய ரத்தம். இன்னும் சொல்ல போனா, நான் விழுந்த போது யோசிச்சு பாருங்க, அண்ணன் தம்பி நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், தம்பிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அண்ணனுக்கு என்ன செய்யும்? இருதயம் துடிக்கும். அதே போல அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தம்பிக்கு என்ன செய்யும்? துடிக்கும். துடிக்கிறதுனா சும்மா துடிக்காது, அடிச்சுட்டு இருப்பாங்க ஸ்கூல்ல. என்னடா அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு போய் கேட்டீங்கன்னா, என் தம்பியா அவன் என்ன செஞ்சுட்டான்? அடிச்சுட்டான். அதனால நான் அவனை என்ன செஞ்சேன்? அடிச்சேன். என் ஃப்ரெண்டை அவன் அடிச்சுட்டான். அப்போ ஒரு ஃப்ரெண்டுனா அவ்வளவு துடிக்குது, ஒரு அண்ணன் தம்பினா ரத்தம் தானா என்ன செய்யுது? துடிக்குது. நீங்க வேற யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா கூட அவ்வளவு சீக்கிரத்துல அழுதுற மாட்டீங்க. ஆனா உங்க சொந்தத்துக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன செய்வீங்க? தானா அழுவீங்க, துடிப்பீங்க. அந்த தமிழ்ல ஒரு டயலாக் சொல்லுவாங்க, தான் ஆடாட்டியும் தான் தசை என்ன செய்யுமா? தானா ஆடுமா. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பாசமா நேசமா இந்த உலகத்துல வாழ்றோமே, இந்த உலகத்தோடு முடிகிற பந்தமா இது? இந்த உலகத்துல கண்ணை மூடின பிறகும் அந்த பந்தம் நரகத்திலிருந்து கூப்பிடும். ஐயோ, நீ மட்டும் பரலோகம் போயிட்டே தம்பி, ஒரு வார்த்தை என்ன கண்டிச்சு சொல்லிருக்கலாமே, ஒரு வார்த்தை என்ன செஞ்சிருக்கலாமே, எச்சரிச்சிருக்கலாமே. அண்ணன், ஒரு வார்த்தை என்ன எச்சரிச்சிருக்கலாமே, நான் இப்படி நரகத்துல வந்து கஷ்டப்படுறேன்னு சத்தம் போடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்துமாக்கள் விலையேற பெற்றவர்கள். ஆமென். Every soul is precious, very costly. இங்க இருக்கிற நான் சொல்றேன், தெருவுல கஷ்டப்பட்டு வியாதியில பலவீனத்துல குஷ்டரோகத்துல அல்லது தெருவுல யாராலையும் கவனிக்கப்படாத ஒரு நபர் படுத்து கிடந்தாலும் அவனும் பரலோகத்தின் பார்வையில விலையேற பெற்றவன். ஆமென் சொல்லுங்க. அவனே விலையேற பெற்றவன்னா என் சொந்தங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். ஆமென். கொர்நேலியு தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தான். அவன் நீதிமான், உண்மையுள்ளவன், அவன் சத்தியவான். எதை வச்சு காமிச்சான் தெரியுமா? தன் சொந்தங்கள், தன்னுடைய விசேஷ சிநேகிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வர வைத்து பேதுருவுக்கு முன்பாக நிறுத்தினான். பேதுரு சொல்லுகிறதை கேட்க அவன் ஆசையாயிருந்தான். அவன் தான் தேவ பக்தி உள்ளவன். அவன் தேவ பக்தி உள்ளவன் யாரெல்லாம் சொன்னா தெரியுமா? அவனுடைய வேலைக்காரங்க சொல்றாங்க. வாசிச்சு பாருங்க 22ஆம் வசனத்தை. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவயத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். நல்லா கவனிங்க. வேலைக்காரங்க வந்து சொல்லும் போது என்னன்னு சொல்லி இருந்திருக்கலாம்? கொர்நேலியு 100க்கு அதிபதி உம்மை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவன் என்னென்னலாம் சொல்றான்? ஒரு வேலைக்காரன் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் என்னவன்னு பேர் பெற்றவன், நல்லவன் சாட்சி பெற்றவன். ஆமென். எங்க எஜமான் கூப்பிடுகிறார் உங்களை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவன் நல்லவன் மத்தவங்க சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இயேசுவை எல்லாருக்கும் காமிச்சான். ஆமென். நீங்க என்னைக்கு இயேசுவை காமிக்கிறீங்களோ, என்னைக்கு ஜனங்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்களோ, அப்பதான் உங்க சொந்தங்கள் உங்களை பார்த்து என்னன்னு சொல்லுவாங்க?
நல்லவன்னு சொல்லுவாங்க. ஆமென். உண்மையா சொல்றேன், இன்னைக்கு உங்களை கிண்டல் பண்ணி கேலிப்படுத்தி அவமானப்படுத்தி நக்கலு நையாண்டியும் பண்ணி உங்களை ஓட ஓட விரட்டுற அதே சொந்தம் இன்றைக்கு உங்க மனதால வெறுக்கப்படுகிற அதே சொந்தத்தை நீங்க நேசிச்சு சுவிசேஷம் எப்படியாவது அவங்களுக்கு போகணும்னு மட்டும் பிரயாசப்படுங்க. ஒரு நாள் அவன் கையெடுத்து கும்பிட்டு சொல்லுவான், நீ மட்டும் இல்லைன்னா நான் இயேசுவை என்ன செஞ்சிருக்க மாட்டேன், அறிஞ்சிருக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் மிகவும் விலையேறப்பட்டது. ஆமென். அந்த சுவிசேஷத்தை எப்படியாவது கொண்டு போக வேண்டும். யோசிச்சு பாருங்க, பவுல் சொல்றாரு, எனக்கு காஸ்ட்லியா சுவிசேஷம் அறிவிக்க தெரியும், ஆனா எப்படியாவது விலை இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன செய்கிறேன், பிரயாசப்படுகிறேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கன்வென்ஷன் நடத்துறது ரொம்ப சுலபம். ஆனா அதுல 10 பேர் கூட என்ன செய்ய மாட்டான், அவ்வளவு சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட மாட்டான். ஆனா உங்க வீட்டுல ஒரு கன்வென்ஷன் நடத்தி பாருங்க, உங்க வீட்டுல 10 பேர் என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான். 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்தின கன்வென்ஷனோட உங்க வீடு ரொம்ப காஸ்ட்லியா மாறிடும். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் என்னுடைய வீட்டில் அறுவடை செய்யப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் என்னுடைய வீட்டில் அறுவடை செய்யப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க, என் வீடு ஒரு வயலா மாறணும், அங்க ஆத்துமாக்கள் அறுக்கப்படணும். அப்படிப்பட்ட ஒரு நாட்களை எங்கள் வீட்டுல தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அநேக ஜனங்களை நாங்க எப்படியாவது ஆத்துமாதாயம் செய்யணும் ஆண்டவரே. வேதத்துல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யூதா எழுதின நிருபம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து போதும். அங்க வசனம் சொல்லுகிறது, சிலரை என்ன செய்யணுமா, அக்கினியிலிருந்து. சொல்லுங்க, உங்களால என்ன செய்ய முடியும், அக்கினியிலிருந்தே இழுத்து விட முடியும். ஆமென். நரகத்துக்கே கிட்டக்க போயிட்டு இருந்தவன என்ன செய்ய முடியும், வெளியே கொண்டு வர முடியும். ஏனையா இயேசுவை பத்தி இவ்வளவு தூரம் சொல்றோம். இயேசு இல்லாத எந்த நபரும் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்ட ஆயிற்று. இயேசு உள்ள நபர்கள் இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எடுத்து நமக்கு எல்லாருக்கும் எந்த வசனம் நல்லா தெரியும், மனப்பாடமா மாமா சொன்னாங்க. யோவான் 3:16 நாங்க மனப்பாடமா என்ன செஞ்சோம், சொன்னோம். 3:17-18 வாசிச்சிருக்கீங்களா, 3:15 வாசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த 3:17-18 நீங்க வாசிச்சீங்கன்னா நம்முடைய நிலைமை என்ன, இயேசுவை அறியாதவனுடைய நிலைமை என்னன்னு அங்க வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லி இருக்கிறது. வாசிச்சு பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கிடையாது, ஜட்ஜ்மெண்டே கிடையாது. ஆனால் அதுக்கு அடுத்த பகுதி வாசிங்க. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு. சொல்லுங்க, ஆயிற்றுன்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் ரிவோக் பண்ண முடியுமா, பண்ண முடியும். சொல்லுங்க, பூமியில உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யலாம், பண்ணலாம். ஆனா எப்பதான் பண்ண முடியும், அவனே மனதார இயேசுவே மெய்யான தேவன் என்று நான் என்ன செய்கிறேன், விசுவாசிக்கிறேன், அவரையே நம்புகிறேன், அவருக்காக வாழ்வேன் அவன் தீர்மானம் பண்ணான்னா நியாய தீர்ப்புல இருந்து எங்க வந்துடுறான், வெளியே வந்துடுறான். இயேசு கிறிஸ்துவிடம் நியாய தீர்ப்பு ஏற்கனவே மரண நியாய தீர்ப்புக்கு உண்டாக்கப்பட்ட நபர்கள் இயேசுவே உங்க நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அவன் நியாய தீர்ப்புல இருந்து எங்க வந்துடுறான், சுதந்திரவாளின்ற ஐஸ்வர்யத்துக்கு வந்துடுறான். ஆமென். தண்டனைக்குரியவன் குற்றவாளி என்கிற ஸ்தானத்தில் இருந்து எங்க வந்து விடுகிறான், பிள்ளை என்கிற ஸ்தானத்துக்கு வந்து விடுகிறான். ஆமென். நரகம் என்கிற எல்லையிலிருந்து பரலோகம் என்கிற எல்லைக்கு என்ன செய்கிறான், வந்து விடுகிறான். ஆமென். இதுக்கு யார் உதவி செய்யறது, ஆண்டவர் சொல்றாரு நீ தான் இழுத்து விடணும் அப்படின்றாரு. நம்மளாம் இது வரைக்கும் என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே ரட்சியும், அவர்களை ரட்சியும். ஆண்டவர் சொல்றாரு போடா நீ போய் இழுத்துட்டு வாடா முதல்ல அப்படின்றாரு. ஆமென். நீ நரகத்தை அக்கினியிலிருந்து அவனை என்ன செய்ய முடியும், உன்னால இழுக்க முடியும். ஆனா நம்ம சொல்றோம் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும். நான் என்ன சொல்றேன், அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ இழுத்துட்டு வா, நெக்ஸ்ட் ஸ்டெப் யார் பாத்துக்கிட்டோம், பிதா பாத்துக்கிட்டோம். பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தோட பேட்டர்ன்ல ஒரு அழகான பேட்டர்ன் யோவான் எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 41ஆம் வசனத்தை வாசிங்க.
அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். நல்லா கவனிங்க, அண்ணன் தம்பி கிட்ட போய் சொல்றான், யார கண்டோம்? மேசியாவை கண்டோம். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். உங்க தம்பிக்கோ உங்க அண்ணனுக்கோ மெய்யான தெய்வத்தை கண்டிட்ட, அவர்தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? நீங்க சொன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வர்றேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஒரு விதத்துல உங்க தண்டனை என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 44ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். ஆண்டவர் அடுத்த நாள் பிலிப்புன்னு ஒருத்தனை பார்த்து, நீ வா என்ன பின்பற்றினாரு. இவன் என்ன பண்ணா தெரியுமா? இயேசுவை பின்பற்றின உடனே அவன் ஊருக்கு போறான். வாசிங்க பாப்போம் 45. பிலிப்பு நாத்தானுவேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டா விளக்கம். என்ன விளக்கம்? ரிக், யஜூர், சாம, அதர் வேதங்கள் எல்லாம் சொல்லும் பிரஜாபதியை என்ன செய்தோம்? நம்ம போய் சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். எப்பா எல்லா வேதங்களும் சொல்ற பிரஜாபதியை நம்ம என்ன செஞ்சோம்? கண்டுட்டையா. அந்த பிரஜாபதி இயேசுதாயா, அவர்தான் தெய்வம், மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நம்ம சொல்லணும். இவன் சொல்றான், இயேசுவை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். உடனே ஃப்ரெண்டு, நம்ம நினைக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே நீங்க கூப்பிட்ட உடனே வந்துடாமட்டாங்க. உடனே அவன் சொல்றான், போடா, நாசரேத்தூர்ல இருந்து ஏதாவது நன்மை வருமாடா? அந்த ஊர்ல இருந்து நல்லது ஏதாவது வருமா? அதுவே ஒதுங்கின ஊரு, அதுவே கலப்பினம் வாழ்கிற ஊரு, அதுல இருந்து நல்லதே வராதியா அப்படின்னு சொல்லி இவன் தள்ளுறான். அப்ப பிலிப்பு சொல்றான், அதற்கு பிலிப்பு வந்து பார். அதை அண்டர்லைன் பண்ணிங்க. அவன் சிம்பிளா சொல்றான், நான் சொன்னதெல்லாம் நீ நம்பலன்னா நீ என்ன செய் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை இருக்குமானா, டேய் ஒரு நாள் என்ன செய், வந்து பார். அல்லேலூயா, வந்து பார் அப்படின்னு இவன் சொன்னான். அவன் இயேசு கிட்ட வந்தான். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இயேசு நாத்தானுவேலை தம்மிடத்தில் வர கண்டு, நாத்தானுவேல் தன்னிடத்துல வர கண்டு அவனை குறித்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அவன் யாரா மாறிட்டான்? இப்போ இயேசுவுக்கு சீடனா மாறிட்டான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நபரும் விலையேற பெற்ற நபராய் இருக்கலாம். ஆமென். இயேசு கிட்ட நீங்க அறிமுகப்படுத்துகிற நபர்கள்ல டிஜிஎஸ் தினகரன் போல எழும்புகிறவர்கள் இருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. ரெய்னாட் போங்கி போல பெரிய ஊழியக்காரர்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஏன் இப்போ சர்ச்சுக்குள்ளார வரும்போது எனக்கு அந்த பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது ஒரு நினைப்பு வரும். என்னன்னு கேட்டா, இந்த பிள்ளைகளுக்குள்ள பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் என்ன செய்யலாம்? உட்கார்ந்து இருக்கலாம். இதுங்களை இப்ப விட்டுவிட்டோம்னா அப்புறம் என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. ஆமென். இந்த வாலிபர்களுக்குள்ள நான் ஒவ்வொருத்தையும் பார்த்து சொல்றதெல்லாம், கர்த்தர் உனக்குள்ள அந்த வரங்களை கொடுத்து உன்னை பயன்படுத்த ஆண்டவரால முடியும். என்னை விட பல ஆயிரம் மடங்கு உன்னை தேவன் பயன்படுத்தணும்னு நான் என்ன செய்யறேன்? ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய பிள்ளைகள், நம்ம சொந்தக்காரங்களை நம்ம வேற மாதிரி பாக்குறோம். ஆனா ஆண்டவர் வேற மாதிரி பாக்குறாரு. ஆமென். இப்போ நீங்க ஆண்டவர் பாக்குற பார்வையில பார்க்க கத்துக்கிட்டீங்கன்னா அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பிலிப்புக்கு எப்படி இருந்திருக்கும்? டே, நம்பாத நம்ம ஆளை பார்த்து ஆண்டவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருப்பான்? அவன் ஆச்சரியப்பட்டிருப்பான். அவனுக்குள்ள ஒரு பார்வை வித்தியாசமா இருக்கும். என்னன்னு கேட்டா, நம்ம பார்வையில விளங்காதது கூட ஆண்டவருடைய பார்வையில என்ன செஞ்சிரும்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு தீர்ப்பு சொல்லி வச்சிருப்போம், ஆண்டவர் அந்த தீர்ப்பை மாத்தி எழுதுவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஒரு தீர்ப்புல சொல்லியிருப்போம், இதெல்லாம் ரட்சிக்கவே படாதுங்க, இதெல்லாம் இயேசுகிட்ட வரவே என்ன செய்யாது, வராது அப்படின்னு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை வரும், அது இயேசுகிட்ட என்ன செஞ்சிரும்? வந்துரும். அதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கானவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வயசாகி போச்சுங்க, நான் எப்படிங்க ஆண்டவரை பத்தி சொல்றது? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சகோதரியை குறித்து நான் சொன்னேன். கேன்சர் பேஷண்ட் ஒருத்தவங்களை பத்தி ஒரு சம்பவத்தை நான் சொல்லி இருக்கிறேன். அதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்களுக்கு டாக்டர் செக் பண்றாங்க, கழுத்துலயோ எங்கேயோ வயிற்றுலயோ ஒரு கட்டி இருந்துச்சு. அந்த கட்டிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போது, ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னு ஃபர்ஸ்ட் முறையா அந்த அம்மா தன்னை அறிமுகப்படுத்தும் போது தாம் பேரை சொல்லிட்டு அவங்க எப்பயுமே என்ன சொல்லுவாங்களா, டூ யூ நோ த மீனிங் ஆஃப் ஈஸ்டர் அப்படின்னு கேட்பாங்களாம். என்னன்னு கேட்பாங்களா? உனக்கு ஈஸ்டருக்கு அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு ஈஸ்டர்னா என்னது? இயேசு உயிர்த்தெழுந்த நாள், இயேசு எதற்காக உயிரோடு எழுந்தினார் அப்படின்ற அர்த்தத்தை இவங்க உடனே சொல்லி சுவிசேஷம் ஃபுல்லா என்ன செஞ்சிருவாங்களா, சொல்லிடுவாங்களாம். டாக்டர்கிட்ட பேஷண்டா போறாங்க. உட்கார்ந்த உடனே தன்னுடைய, அவங்க பேரை மறந்துட்டேன் நான், அந்த பாட்டியோட பேரை, என் பேர் இது,
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களா, டூ யூ நோ த மீனிங் ஆஃப் ஈஸ்டர்? டாக்டரை கேட்டாங்களாம். டாக்டர் சொன்னாரா, நானும் ஒரு பிலீவர் தான்மா நான் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க வெளியே உட்கார்ந்து இருந்தாங்களாம். வெளியே உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு நர்ஸ் வந்தாங்களாம். நர்ஸ் வந்த உடனே அந்த நர்ஸை பார்த்து சொன்னாங்களாம், என் பேர் இது, உங்களுக்கு ஈஸ்டரோட அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கா சுவிசேஷம் சொல்லி 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 நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டாக்டர் சோகமா உட்கார்ந்து இருந்தாராம். உடனே நேரா போனாங்களாம். உள்ளார போன உடனே அவங்க அந்த மாதிரி சொன்னாங்களாம், தயவு செய்து மன்னிச்சுக்குங்க, உங்களுக்கு கேன்சர் முத்துன ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருவீங்க, இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா சொன்னாங்களா, நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இறந்தா யார பார்க்க போறேன், ஏசப்பாவை தான் பார்க்க போறேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தாங்களாம். கொஞ்ச நாள் கழித்து அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போனது. உடனே ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுக்க வச்சிருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுக்க வச்சிருந்த போது ஒரு வாலிப பெண் மாத்திரம் இவங்ககிட்ட பிடியே கொடுக்க மாட்டாளாம். என்ன கொடுக்க மாட்டாளா? ஒரு நர்ஸ் மட்டும் பிடியே கொடுக்க மாட்டாளாம். அந்த பெண்ணுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிச்சணும்னு சொல்லி இந்த அம்மா கஷ்டப்பட்டு ஒரு நாள் செஞ்சாங்க. அந்த பெண்ணை பிடிச்சு வச்சு, என் பேர் இதுன்னு உனக்கு நல்லா தெரியும், ஆனா உனக்கு ஈஸ்டர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அந்த பெண் சொன்னாலாம், நாளைக்கு உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், பதில் சொல்றேன், என்னுடைய தீர்மானத்தை என்னைக்கு சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். அந்த பெண் அன்னைக்கு இரவு வீட்டுக்கு போய்விட்டாள். அடுத்த நாள் காலையில அன்றைக்கு இரவு இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், இயேசுவை சந்தித்து விட்டாள். காலையில சந்தோஷத்தோடு பூங்கத்தை எடுத்துட்டு அந்த ரூமுக்கு வந்தாளாம். வேகமா வந்து அந்த அம்மாவை பார்த்து தன்னை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லலான்னு வந்த போது அந்த ரூம் காலியா இருந்துச்சான். அந்த ரூம்ல இன்னொரு அட்டெண்டர் வந்து சொன்னாங்களாம், அம்மா நைட்டை என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க, இறக்கும் போது உன் பேரை சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, இறந்தாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சான் தெரியுமா, அந்த அம்மா இறந்த அடுத்த நாள் காலையில இருந்து எந்த பேஷண்ட் வந்தாலும் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டால அவ என்ன சொல்லுவாளாம், என்னோட பெயர் இது, டூ யூ நோ த மீனிங் ஆஃப் ஈஸ்டர்? ஊழியக்காரன் மரிக்கலாம் அல்லது நம்ம விசுவாசிகள் மரிக்கலாம், ஆனால் நம்முடைய விசுவாசம் மரித்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஜீவனுள்ள விசுவாசம். இந்த உலகத்துல கடைசி நபர் இருக்கிற வரைக்கும் நாம சுவிசேஷத்தை அறிவித்தே ஆக வேண்டும். ஆமென். ஒரு பரிசுத்தவான் இப்படியே சொல்லுகிறார், நரகத்தின் வாசலிலே எனக்கு ஒரு மீட்பின் கடை அமைத்து தாருங்கள், அங்கே நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். ஆமென். ஒரு ஊழியனுடைய வாஞ்சையெல்லாம் என்ன தெரியுமா, நரகத்தின் வாசலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட வேண்டும். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாரமுள்ளவர்களாய், ஆத்ம பாரமுள்ளவர்களாய் மாறிவிட்டோம் என்றால் நிச்சயமாகவே தேசத்துல ஒரு மாபெரும் அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்துல அந்த ஆத்ம வாஞ்சை எனக்குள்ள தாரும் ஆண்டவரே, சிலரையாவது அக்கினியிலிருந்து விடுவிக்க சொல்லுங்க. எதுல இருந்து விடுவிக்கணும்? இப்ப நம்ம யோசிக்கிறதெல்லாம் வேற மாதிரி யோசிப்போம். நான் அதனாலதான் ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது முழு சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்றேன். ஃபுல் காஸ்பல்னா என்ன? சுகம் என்பது பார்ஷியல் காஸ்பல். இயேசுவனை சுகப்படுத்துவார்ன்றது என்னது? ஒரு பகுதி தான். அது ரட்சிக்கப்பட்ட பிறகு வர்ற ஆசீர்வாதம். ஆனா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? முதல்ல இயேசு தேவை. சொல்லுங்க, யார் தேவை? இயேசு தேவை. ஆமென். அல்லேலூயா. இயேசு இல்லாத எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்துல என்றைக்கு வேணும்னாலும் மரிக்க முடியும். எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நான் சொல்றதை நினைப்பூட்டுகிறேன். ஒரு மனிதனுக்கு இரண்டு காரியம் எப்பொழுது நடக்கும் என்று தெரியாது. ஒன்று இயேசு கிறிஸ்துவின் வருகை, இரண்டாவது அவனுடைய மரணம். ஆமென். நீங்க பாக்குற உங்க நண்பர்கள், உங்க சொந்தங்கள் யாரா இருந்தாலும் சரி, யாருக்குமே கேரண்டி டேக் என்ன செய்யல, தொங்க விடல. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நாளிலே அவன் பரலோகம் போகிறானா நரகம் போகிறானான்றத நீங்களும் நானும் தான் தீர்மானிக்க முடியும். ஆமென். அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால், அவன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் நரகம் போகிறான். இயேசுவை அறியாத எந்த நபரும் நரகத்துக்கு தான் போக முடியும். கடந்த நாட்கள்ல கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஹிந்து பேப்பர்ல ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. ஹிந்து பேப்பரை வாசிச்சவங்களுக்கு தெரியும், டிஎன்ஏ பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. அதுல என்ன போடப்பட்டிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏ ஒரு சின்ன சிங்கிள் செல் டிஎன்ஏக்குள்ளார பல ஆயிரக்கணக்கான லைப்ரரிஸ் வைக்கிற அளவுக்கு, இன்னும் சொல்ல போனா உலகத்துல இருக்கிற அத்தனை புஸ்தகங்களையும் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன டிஎன்ஏக்கு பவர் இருக்குதான். இப்போ அந்த டிஎன்ஏ சிப் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். இனிமேட்டுக்கெல்லாம் நமக்கு கம்ப்யூட்டர்ல டெராபைட்லாம் கிடையாது, ஜிகாபைட் டெராபைட்டை போய் அதுக்கப்புறம் என்னமோ ஒரு பைட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த பைட்லாம் கிடையாதான். ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் உள்ளுக்குள்ள வச்சிடலாமா ஒரு சின்ன டிஎன்ஏ செல்லுக்குள்ளார. அதுல அவன் சொல்றான், டிஎன்ஏ செல்லுலயே ஆதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனும் ஸ்டோர் ஆயிருக்குது. அந்த டிஎன்ஏ உயிரோடு இருக்கும்போது, அத ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டிஎன்ஏவே சொல்லுமா கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறாரு. அப்பனா சொல்லுங்க,
இயேசுவை பத்தி சுவிசேஷம் கேட்காதவன் நரகத்துக்கு போவானா பரலோகத்துக்கு போவானா நமக்கு பல பேருக்கு கேள்வி. ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போதே தன்னை அறிகிற அறிவினால நிரப்பி அவனோட DNA ஃபுல்லா செட் பண்ணி வச்சுட்டார். ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்த ஒருவனும் தப்ப முடியாது. தேவனை கண்டுகொள்ளாமல் பரிசுத்தமாய் வாழாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நீங்க நினைக்கலாம் எப்படி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்? அவனுடைய DNA வச்சே நியாயம் தீர்ப்பார். அவனுடைய DNA குள்ள உள்ளுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறார் ஆண்டவர். தான் யார் என்கிற இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிறார். ஒரு DNA எடுத்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி செத்த ஒரு மிருகம் எத்தனை சைஸ்ல இருந்துச்சு, எத்தனை காலம் வாழ்ந்துச்சு, என்ன வியாதியினால செத்துச்சுன்ற இன்ஃபர்மேஷன் உள்ளார இருக்கு. சொல்லுங்க, கடவுளை பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்குள்ளே இருக்குது. ஆமென், அல்லேலூயா. எல்லா மனுஷனும் ஏன் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்க எப்படியா கண்டுபிடிக்கலான்னு தேடுறான்ல, நடந்தாவது தேடலான்னு கண்டுபிடிக்கிறான்ல, அவனுக்குள்ள ஆண்டவர் ஏற்கனவே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், அப்பா எப்படியாவது எங்க ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும், எங்க சொந்தங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். கொர்நேலியோ போல எங்க உறவின் முறையார், எங்க நெருங்கிய விசேஷ சிநேகிதர் எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு எங்களை பயன்படுத்துங்க. எல்லாரும் முழங்கால் படிடுமா? முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்துல கேட்க போகிறோம். ஆண்டவர் பில்லி கிரஹாம் அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்களா, இந்த உலகத்திலேயே பெரிய அதிசயம் பெரிய அற்புதம் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பில்லி கிரஹாம் சொன்னாரா, இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயம் ஒன்று இருக்கும் என்றால் அது ஒரு ஆன்மாவின் ரட்சிப்பு தான் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரு நபர் ரட்சிக்கப்படுவதுதான் உலகத்திலேயே பெரிய அதிசயம். ஆமென், அல்லேலூயா. அவர் சில பேர் நினைச்சுக்கலாம் செத்தவன் உயிரோடு என்பது அதிசயம் சொல்லுவார். இல்ல, அவர் சொல்றார் ஒரு ஆன்மா ரட்சிக்கப்படுவது, salvation of a soul is the greatest miracle. அதுதான் இருக்கிறதுலே பெரிய அற்புதம். ஆண்டவர் சொல்லிக்கிற உன்னை அதிசயங்களை இந்த மாசம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க. அதிசயம் காண பண்ணுவேன்னா இந்த மாசம் கேட்கணும், அந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் மிராக்கிள்ஸ் நடக்கணும். எங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தராவது ரட்சிக்கப்படணும். சொல்லுங்க, பாரத்தோடு ஜெபிங்க. யாராவது ஒருத்தர் டார்கெட் வைங்க. டார்கெட் வச்சு அந்த நபருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 பேரையாவது டார்கெட் வைங்க. 5 கல்லு யாருக்கு? தாவீது எத்தனை கல் எடுத்தான்? 5 கல் எடுத்தான். 5 கல் எடுங்க. ஒரு கல்லாவது வீழ்த்துற அளவுக்கு எழும்பணும். ஆமென், சொல்லுங்க. ஒரு நபராவது ரட்சிக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என்னுடைய நண்பர்களை நினைங்க தயவு செய்து. உங்களோட சந்தோஷமா இருந்தாங்களே, கெட்ட பழக்கங்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கும்போது சந்தோஷமா இருந்த நண்பர்கள், அந்த நண்பர்கள் நரகத்துக்கு போறாங்க. இப்ப நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். அவன் சொல்லுவான், நண்பா நீ மட்டும் நல்ல வழிக்கு போயிட்டு என்ன விட்டுட்டியே அப்படின்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எப்படியாவது எங்கள் நண்பர்களை நினைவுங்க ஆண்டவரே, ரட்சிங்க ஆண்டவரே, எங்கள் சிநேகிதர்களை ரட்சிங்க ஆண்டவரே, எங்க சொந்தங்களை ரட்சிங்க ஆண்டவரே. தயவு செய்து உங்க சொந்தங்களை வெறுக்காதீங்க. தயவு செய்து உங்க சொந்தங்களை வெறுக்காதீங்க. உங்க ரத்தம் அது வெறுக்காதீங்க. அவங்க எவ்வளவு உங்களுக்கு விரோதமா பேசி இருந்தாலும் வெறுக்காதீங்க. அவங்கள நேசிங்க. அவங்கள நீங்க நேசிக்காட்டி ஆண்டவர் நேசிக்க மாட்டார். ஒரு ஆத்தும பாரம் என் ஜனங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஆத்தும பாரம் என் ஜனங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க 1ஆம் தேதியே சொன்னீங்களே உன் ஜனங்களோட ஆத்தும பாரத்தை பத்தி பேசுன்னு சொன்னீங்களேப்பா. அப்பா, எங்க ஜனங்களுக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் ஊற்றப்படட்டும். அழிந்து போகிற எங்கள் நண்பர்கள், அழிந்து போகிற எங்க சிநேகிதர்கள், எங்க அழிந்து போகிற எங்க சுற்றத்தாரை நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு விஷயம் இரக்கம் செய்யும். அவர்கள் ஆத்மாவுக்காக நாங்கள் கிரயம் செலுத்த, அவள் ஆத்மாக்களுக்காக நாங்கள் கிரயம் செலுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.